ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பிக் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி ஆயிருக்கு, டேயோட இன்னைக்கு அப்டேட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே க்ரீன்ல தான் இருக்கு. 1 2 3. ஸோ மெஜாரிட்டி வந்து ஒரு 60% மேலே க்ரீன்ல இருக்கு, ஒரு 40% வந்து ரெட்ல இருக்கு. ஸோ இது மார்க்கெட்ல எப்பவுமே இருக்கிறது தான். ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு சிலது கொஞ்சம் டவுன் கிரேட்ல இருக்கும். ஸோ இது மாதிரி நடக்கிறது தான். இதெல்லாம் வந்து காலையில வந்து 2% மேல அப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ஸ் வந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் கிட்ட வந்ததுனால கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், மார்னிங் வந்து 2570 போயிருக்கான். இப்போ வந்து கொஞ்சம் ஆஃப்டருக்கு மேலே கொஞ்சம் டவுன்ஃபால் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. திரும்ப வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம், டாப் அப் பண்ணுறனால டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல் கெயினில் வந்து போய்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு நல்லாவே மொமெண்டம் கொடுத்துருந்துச்சு. இது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இது ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிட்டோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இங்கே போட்டுட்டோம். ஓகேவா? 23rd வந்து நம்ம வாங்கியிருந்தோம். 30th ஜூன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா இந்த ஸ்டாக்கை வந்து ரிலீஸ் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ ரிலீஸ் கொடுத்ததுல 13 daysல இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு 10,000 எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஃபிட்லாம் எடுத்துகிட்டே வரோம் இல்லையா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த பிளான் இதுமே அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம், என்ன மாதிரி அதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா வந்து எப்படி மாற்ற போறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே நம்மளோட சேனல்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத நான் உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ நீங்க இதே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பிளைண்டா நீங்க எதுவும் நம்ப வேணாம். நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஏன்னா எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபார்மெட் வச்சு நாங்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னம்னா வந்து மார்க்கெட்ல வந்து என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ரீச் அவுட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறுறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டோட்டலாக வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ்ல வந்து எவ்வளோ வந்து நெகட்டிவ்ல இருக்கு, எவ்வளோ வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் 10,000 கிட்டக்க. ஈவன் கூடவே இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆனதுனால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்களா, கொஞ்சம் கரெக்ஷன் ஆனதுனால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சு வந்திருக்கனால கொஞ்சம் இங்கே காட்டுது. அது நமக்கு வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால இதை வந்து நம்மளோட என்ட்ரியில இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்டாக்கை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதனால இதை ரிமூவ் பண்ணிடலாம். அது தேவையில்லை நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் வேல்யூமே ரெடியூஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது வந்து டோட்டல்ல வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா 1 2 3 4 5 6 7 ஒரு 7 ஸ்டாக்ஸ் வந்து இப்போ என்ன இருக்கு அப்படின்னா கிரீன்ல இருக்கு. இது எனி டைம் வந்து வெளியே வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா ஒரு சைக்கிள் வந்து கிரியேட் பண்றோம். வாரத்தில் ஒரு 2 ஸ்டாக் வரலாம், 3 ஸ்டாக் வரலாம். சம்டைம்ஸ் நமக்கு மார்க்கெட் நல்ல இதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூவா ஸ்டாக்ஸ் வந்து வெளியே வரலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆவரேஜா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா ஒரு 6 8 10 இந்த பெர்சன்டேஜ்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம வெளியே வந்துகிட்டு இருக்கோம். இந்த ஃபண்டையுமே வந்து நம்ம பிளைண்டா எடுத்து நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராஃபிட் இருக்குன்னா அதை வச்சு நம்ம இன்னும் எப்படி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது, ஓகேவா, அப்படிங்கிற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா அந்த ஃபண்ட்ஸை வச்சு ஒரு சின்ன மைக்ரோ கேப் செக்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். நம்மளோட போர்ட்ஃபோலியோலயே வந்து சின்ன ஒரு மைக்ரோ கேப் செக்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி பண்றது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கைட் பண்றேன். என்னோட நாலேஜுக்கு என்ன இருக்குதோ. நம்ம மிச்ச ட்ரேடர்ஸ் மாதிரி வந்து உடனே நீங்க பணம் போட்டு உடனே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி. ஸோ ஒரு பொருளை வாங்கிட்டோம், அந்த பொருளுக்கு உண்டான டயத்தை வந்து கொடுக்கணும் க்ரோ ஆகிறதுக்கு. க்ரோ ஆனோடனே அதுக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துட்டு நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்தடுத்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரோ ஆகி அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகேவா? நம்ம நினைச்சா இன்னைக்கே கூட இதுல வந்து ஒரு 4,000 ரூபாய் எடுத்துட்டு வெளியே வர முடியும். ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாக்கை புக் பண்ணிட்டோம்.
ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நேத்தே பாருங்களேன், ஃப்ரைடேவே வந்து பிரச்சனை நடந்துச்சு யூஎஸ் ஈரானுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லா வந்து அடிச்சிருவாங்க, கம்ப்ளீட்டா நெகட்டிவ் பிளட் பாத் தான், அப்படி இப்படி என்னென்னமோ வந்து வீடியோஸ்லாம் வந்துச்சு. பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனால் நம்மளோட டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்ட்ஸை வந்து பம்ப் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து அது கிரீனுக்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மார்க்கெட்டை ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதனால மார்க்கெட்ல எனிதிங் ஹேப்பன்ஸ், நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல கம்பெனி, நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டாக்ஸோட என்ட்ரி எடுங்க. அது நீங்க அச்சீவ் பண்ண மாதிரி அந்த ப்ராஃபிட்டை வந்து முடிச்சிருச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க அதுக்கு அடுத்து உண்டான விஷயங்களை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இப்போ வந்து பேக் டு பாயிண்ட், நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி என்ட்ரி போடுறோமோ அதுக்கு வந்து நம்ம போயிடலாம். இப்போ என்ட்ரி இப்போ எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து நார்மலாக டாப் அப் பண்ணுவோம். கரெக்டா? நான் ஆல்ரெடி வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணி வச்சிட்டேன். எது ஹையா இருக்குதோ அப்படின்னு, ஓலா, கொச்சின் ஷிப்யார்ட், கேஆர்பி மில். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா 10,000 வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். நம்ம ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ற ரூல்ஸ் தான் அது. இதுல எல்லாம் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 by 1 வந்து ஸ்டாக்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ வந்து ஓலா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 10,000 வந்து நம்ம போட போறோம். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 40.23. 248 ஸ்டாக்ஸ் வந்து நம்மளால வாங்க முடியும். 248 ஸ்டாக்ஸ் கரண்ட் பிரைஸுக்கு வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து போயிடலாம். அடுத்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது கொச்சின் ஷிப்யார்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ வந்து வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு ஒரு 8 ஸ்டாக்கோ 9 ஸ்டாக் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1411 கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ஸ்டாக்ஸ் நம்மளால வாங்க முடியும் இதில், ஏன்னா 500 கிட்ட வரதுனால. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுலையுமே வந்து ஒரு 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஆர்பி மில், இதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அதே தான், நம்மளால இதில் வந்து ஒரு 9 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். ஏற்கனவே இது பண்ண மாதிரி தான். ஸோ கரண்ட் ப்ரைஸை நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ப்ரீவியஸாக நான் அந்த ஸ்டாக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இல்லைன்னா காமிச்சிருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் ஸ்டாக்ஸுமே இருந்துச்சு. நம்ம அந்த டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால இப்போ 6.9% இருக்க வேண்டியதை நம்ம ஓவரால் இதில் வந்து 4% ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுவுமே பாருங்களேன், இன்கேஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ணலன்னா இது 5ல இருந்திருக்கும். நம்ம இப்போ டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால இது ரெடியூஸ் ஆகுது. இதுவுமே அப்படிதான், ஒரு 7% நெகட்டிவ்ல இருந்ததை நம்ம டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால 5க்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபண்டை வந்து டாப் அப் பண்ணி புது ஃபண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி அதுல இருந்து ரிலீஸ் ஆகுற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அதுதான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் வந்து பண்ணுற இதுவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ண அடுத்த ஸ்டாக்ஸ் போயிடலாம். நான் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம டீம் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாக எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஏனோ தானோ அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கே வந்து ஒரு 7% ஏறி இருக்கான். நம்மளோட டார்கெட் வந்து அது இல்லை. நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கிறோமோ அதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு 8%, 10% வந்து ப்ராஃபிட் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இன்கேஸ் டவுன்ஃபால்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி டாப் அப் பண்ணலாம், என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, எதையெல்லாம் அனலைஸ் பண்ணணும், இதுல என்னென்ன மாதிரி வந்து பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க நோட் பண்ணியிருக்கீங்க, அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எங்க டீம் எப்போ வேணாலும் தரத்துக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகேவா? எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நாங்கள் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து என்ட்ரிக்கு போயிடலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம எப்பவுமே சொல்றோம் 3 to 3:30க்குள்ள நீங்க வந்து என்ட்ரி போடுறீங்கன்னா ஒரு ₹1 ₹2 முன்ன பின்ன இருக்கும். அவ்வளவுதானே தவிர்த்து அதை விட்டு நீங்க பெருசா வந்து போகாது. ஸோ இப்போ நம்ம டைரக்டா வந்து என்ட்ரிக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஸ்டாக் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா 50,000க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க போறோம். எப்பவுமே நம்ம ரெகுலரா பண்றதான், ஒரு ஸ்டாக் தான் ஒரு நாளைக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம், அதுக்கு மேல ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். ஏன்னா நம்ம வந்து டென்ஷன் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சிம்பிளா தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க போகணும். ரொம்பலாம் பெருசா வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. 3.2.90. ஸோ இதுதான் கரண்ட் ப்ரைஸ். இப்போ வந்து சேவ் கொடுத்துடலாம். ஸோ டெய்லியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி போட்டது வந்து லோட் ஆயிரும். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம லோட் ஆயிருச்சு.
ஸோ இனிமே அப்கமிங் டேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா இதை எப்படி வந்து ப்ராஃபிட்டபிளா மாத்தி எப்படி வெளியே வர போறோம், இந்த வாரம் எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிளா மாற போகுது, புது புது ஐடியாஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு வரது, இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதையுமே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ எங்களால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை guys, we'll see you on tomorrow.